அந்த இடம் குப்பையாக போட்டிருப்பாங்க. சில வீட்டில் வடகிழக்கு மூலை குப்பையாக போட்டிருப்பாங்க. வடகிழக்கு மூலையில் பூஜை ரூம் வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மாதிரி வடகிழக்கு மூலையில் டீச்சிங், அதாவது டீச்சிங் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்தா ரொம்ப ஞானம் அதிகமாக இருக்கும். இப்படிலாம் நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வடகிழக்கு மூலைங்கிறது வந்து ஒரு வீட்டில் முக்கியமான இடம். அது வந்து சிவன் பாகம்னு பேர். எல்லாமே முக்கியமான இடம் தான். இந்த வடகிழக்கு கெட்டு போனால் ரொம்ப கஷ்டம். வடகிழக்கு உங்களுக்கு ஈசானியம் கெடாம இருந்தா, நீங்க மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஏதோ வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஏதோ பிரச்சனைய சந்திக்கிறீங்க. ஆனா வடகிழக்கு இருந்தா நீங்க மூச்சே விட முடியாது. அதாங்க பிரச்சனை. அது மாரி ஒரு வீட்ல 2வது இருக்கிற பாயிண்ட்டு சுவாமி ரூம் இல்ல. தென்கிழக்கு மூலை கிச்சன் சமைக்கணும். நல்லா சுத்தமா இருக்கணும், நீட்டமா இருக்கணும். உங்க வீட்ல எல்லா பகுதியும் நீட்டா இருங்க. உங்களுக்கு பணம் தானா வரும். சில பேர் பெட்டுக்கு அடியில போய் பாருங்க, உலகத்து குப்பை, ஒரே ஒரே தூசு, டஸ்ட்டு, ஒரே பேப்பரு, குப்பை அதெல்லாம் கூட்டவே மாட்டாங்க. அப்படியே பெட்ல படுத்து எந்திரிச்சா பெட்ட மடிச்சு வைக்க மாட்டாங்க. பில்லோவ மடிச்சு வைக்க மாட்டாங்க. பெட்ஷீட்ட மடிச்சு வைக்க மாட்டாங்க. என்ன சார் இது வீட்ல இருக்கிற மாரி சொல்றீங்களே! இதெல்லாம் உண்ம. ஏன் இப்ப பெண்கள் வந்து ஆண்கள் வந்து கர்ப்பப்பை கோளாறு வருது? ஏன் ஆண்களுக்கு திருமணம் நடக்கல? ஏன் குழந்தை கிடைக்கலன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்கிறேன். என்ன சார் தலவாணிய மடிச்சு வைக்கலனாமா குழந்தை கிடைக்காதுங்கிறீங்க? அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் இருக்கு. உங்க வீட்ட சுத்தமா வைங்க, நீட்டா வைங்க, குழந்தை கிடைக்கும். உங்க வீட்ட சுத்தமா வைங்க, திருமணம் நடக்கும். உங்களுடைய துவைச்ச துணிய போட்டு இந்த யூஸ் பண்ண துணிய போடாதீங்க. மறுபடியும் மறுபடியும் போடாதீங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க வீட்ட நீட்டா வைங்க. உங்களுக்கு நீங்க எப்படி நீட்டா இருக்கீங்களோ, அதே மாரி உங்களுக்கு மனைவி கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு பணம் கிடைக்கும். சுக்கிரன்னா நீட். சுக்கிரன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, பணம், பொருள், வாகனம், வசதி இதெல்லாம் கிடைக்கும். சுக்கிரனுங்கிற லக்ஸரி வாழ்க்கை கிடைக்கல, சரியா இல்லன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது.